காசா காசாவில் இப்போ சீஸ்ஃபயர் அமலுக்கு வந்திருக்கு. அதனால் இஸ்ரேல் படையெல்லாம் வெளியே போயிருக்கு. காசா மக்கள்லாம் திரும்பி உள்ளே வராங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்குள்ளே ஒரு டவுட் இருக்குது. அதை நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த மக்கள் நல்லா சந்தோஷமாக எல்லாமே நல்லா அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்குது. அது எப்போயுமே பெர்மனெண்ட்டாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். பிரிஞ்சு போன அண்ணன் தம்பியாக இருக்கணும், ஒருத்தவங்க ட்வின்ஸு, அவங்களாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க பிரிஞ்சு இதாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் ஹிட்ஸ் ப்ரேயர் இப்போ காசாவில் நடந்திருக்கு. நினச்சி பாருங்கள், ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவங்க எத்தனை வருஷம் காத்திருந்து இவ்வளோ சேர்ந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், முதல் பர்த்டே செலிப்ரேஷன் இப்போ தான் காசாவில் நடந்திருக்கு. நம்ம சராசரியாக பார்க்குறது எல்லாமே அங்கே இப்போ தான் நார்மல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஹாப்பியாக இவங்க இருக்கிறதுக்கு காரணம் நம்மகிட்ட சேர்த்த ஜேர்னலிஸ்ட் தான். அவங்க கிட்டத்தட்ட 436 பேர் இறந்துருக்காங்க இந்த போரில் இஸ்ரேல் படையினால். அதனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். இனிமேல் இந்த போர் திரும்பி வராமல் இருக்கணும். ஏன்னா இந்த பிள்ளைங்களாம் இருக்குல்ல, சராசரி சாப்பாடு இல்லாமல் ரொம்ப உடல் மெலிஞ்சு, இதெல்லாம் எவ்வளோ பாவமான விஷயம் தெரியுமா? ஒருத்தனுக்கு சாப்பாடு கிடைக்காம பண்ணுறதா ரொம்ப பாவமான விஷயம். ஆனால் அது இப்போ சரி ஆகணும்னு தான் நினைக்கிறேன். இந்த வரப்போகிற காட்சி நீங்களே பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த காசாவும் இப்போ இருக்க காசாவும், இந்த காசா மக்களுக்கு இப்போ சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டு திரும்பி இஸ்ரேல் அடிக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க, திரும்பி காசாவை இஸ்ரேல் படம் அடித்தாங்க. இந்த தடவை தயவு செஞ்சு இஸ்ரேல் மக்களோ இஸ்ரேல் படையோ அடிச்சிடாங்க தயவு செஞ்சு.